தற்போது ஆசிய கோப்பை தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடர் இப்போது பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் இந்தியாவும் பாகிஸ்தான் அணியும் மோதியிருந்தது. ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் அதிக எதிர்பார்ப்புடைய போட்டிகளில் மிக முக்கியமான போட்டிதான் இந்தியா பாகிஸ்தான் மோதும் கிரிக்கெட் போட்டி. அப்படிப்பட்ட போட்டி இன்றைய தினம் நடைபெற்றது. அதுவும் சமீபத்தில்தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கடுமையான போரும் நடைபெற்றது. இத்தகைய போருக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகள் மோதிய முதல் போட்டி இந்த ஆசிய கோப்பை தொடரில் நடைபெற்ற இன்றைய போட்டிதாங்க. அதனால்தான் இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதீத எதிர்பார்ப்பை உருவாக்கியது. அப்படிப்பட்ட அதீத எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தொடங்கிய இன்றைய போட்டியில் இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதற்கு காரணம் இந்த போட்டி நடைபெறுவதோ துபாய் மைதானங்களில். ஆகவே துபாய் மைதானங்கள் என்பது பாகிஸ்தான் அணியின் சொந்த மைதானங்களாகும். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் மைதானங்கள் எப்படி ஹோம் கிரவுண்டோ அதே போல துபாய் மைதானங்களும் பாகிஸ்தான் அணிக்கு ஹோம் கிரவுண்டு தான். ஏனென்றால் துபாய் மைதானங்களில் பாகிஸ்தான் அணி நிறைய போட்டிகளில் விளையாடியிருக்கிறது. அதுவும் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு பாகிஸ்தான் நாட்டில் இலங்கை அணி கிரிக்கெட் விளையாட போன போது அங்கே தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் நடைபெற்றது. ஆக அந்த தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் அணி அதனுடைய ஹோம் கிரவுண்டாக துபாயை தேர்வு செய்தது. அப்போதிலிருந்தே துபாய் மைதானங்களில் நிறைய போட்டிகளில் பாகிஸ்தான் அணி விளையாடி வருகிறது. ஆகவே இந்த ஆசிய கோப்பை தொடர் முழுக்க துபாயில் நடைபெறுவது என்பது பாகிஸ்தான் அணிக்குத்தான் மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் இருந்தது. அந்த ஒரு காரணத்தால் தான் மைதானத்தின் தன்மையை புரிந்து கொண்டு இன்றைய போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது பாகிஸ்தான் அணி. பின்னர் பேட்டிங் செய்ய முடிவெடுத்து பேட்டிங் செய்ய வந்த பாகிஸ்தான் அணி ஆரம்பம் முதலே திணற ஆரம்பித்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியின் வெறித்தனமான துல்லியமான பந்து வீச்சு தாங்க. அதுவும் போட்டி தொடங்கி முதல் ஓவரின் முதல் பந்தை பும்ரா வீச அந்த முதல் பந்திலேயே ஒரு விக்கெட்டை வீழ்த்தி பாகிஸ்தான் அணிக்கு பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி. அதன் பிறகு அந்த அதிர்ச்சியிலிருந்து பாகிஸ்தான் அணி மீளும் போதெல்லாம் மீண்டும் மீண்டும் விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியின் பந்து வீச்சாளர்கள் பாகிஸ்தான் அணிக்கு முட்டுக்கட்டைகளாக மாறினார்கள். அதுவும் இந்த போட்டியில் நம்ம குல்தீப் யாதவின் பந்து வீச்சு தான் பாகிஸ்தான் அணியை மொத்தமாக சரித்துவிட்டது. குல்தீப் யாதவ் இந்த போட்டியில் மொத்தமாக 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவரை தவிர்த்து பும்ரா, அக்சர் பட்டேல் போன்றவர்கள் ஒரு சில விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் போட்டியின் திருப்பு முனையாக அமைந்த விக்கெட்டுகள் என்பது குல்தீப் யாதவ் வீழ்த்திய விக்கெட்டுகள்தான். இதனால்தான் பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 127 ரன்கள் வரை எடுத்திருந்தது. அதுவும் இந்த போட்டியில் உச்சக்கட்ட காமெடி என்னவென்றால் பாகிஸ்தான் அணியில் பேட்ஸ்மேன்கள் அவ்வளவாக ரன்கள் ஏதும் எடுக்கவில்லை. கடைசியாக களமிறங்கிய பாகிஸ்தான் அணியின் ஃபாஸ்ட் பவுலர் ஷாஹின் ஷா அப்ரிடி என்பவர்தான் காட்டுத்தனமாக கண்ணை மூடிக்கொண்டு சுத்துன்னு சுற்றி அதிரடியாக விளையாடி 33 ரன்கள் வரை எடுத்துவிட்டார். இவரது இந்த 33 ரன்கள் தான் பாகிஸ்தான் அணியை ஓரளவுக்கு அவமானத்திலிருந்து மீட்டெடுத்தது என்று கூட சொல்லலாங்க. ஏனென்றால் பாகிஸ்தான் அணி சார்பில் அதிகபட்சமாக ஃபர்கான் என்ற பேட்ஸ்மேன் 40 ரன்கள் எடுத்திருந்தார். இவரை தவிர்த்து மற்ற அனைத்து பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்திருந்தனர். ஆனால் ஃபாஸ்ட் பவுலரான ஷாஹின் ஷா அப்ரிடி மட்டுமே கடைசி நேரத்தில் 33 ரன்கள் எடுத்து பாகிஸ்தான் அணியின் மானத்தை ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு இந்த 127 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் கடந்த போட்டியைப் போலவே போட்டியின் முதல் 2 பந்தை சிக்ஸர் மற்றும் பவுண்டரி அடித்து அபிஷேக் சர்மா அதிரடியோடு தொடங்கி வைக்க அப்போதே பாகிஸ்தான் அணிக்கு அடிவயிற்றில் புலியை கரைத்து விட்டது என்றே சொல்லலாங்க. இப்படிப்பட்ட சூழலில் தங்களுடைய சொந்த மைதானத்தில் அதுவும் போட்டியின் முதல் பந்தையே சிக்ஸருக்கு பறக்கவிட்ட இந்திய அணியை பார்த்து பாகிஸ்தான் அணி அப்போதே பயந்துவிட்டது. அதன் பிறகு அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் அதிரடியாக ஆட நினைக்க, ஆனால் எதிர்பாராத விதமாக சுப்மன் கில் 10 ரன்கள் எடுத்து இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார். அதற்கு பிறகு அதிரடியாக விளையாடி வந்த அபிஷேக் சர்மாவும் 13 பந்தில் 4 பவுண்டரி மற்றும் 2 சிக்ஸர்களுடன்
31 ரன்கள் எடுத்து இவரும் இவரது விக்கெட்டை இழக்க, அதன் பிறகு இந்திய அணியின் அதிரடி என்பது லேசாக குறைவது போலத்தான் தோன்றியது. ஆனாலும் அதற்கு பிறகு வந்த மற்ற பேட்ஸ்மேன்களின் பேட்டிங் அணுகுமுறை என்பது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும், கடைசி வரை இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பை கூட இந்திய பேட்ஸ்மேன்கள் கொடுக்கவில்லை. அந்த அளவுக்கு இந்திய பேட்ஸ்மேன்களின் ஆதிக்கம் என்பது இந்த போட்டியில் முழு வீச்சில் இருந்தது. அதுவும் கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்தவரையில் ஒரு அணி வெற்றி பெற வேண்டுமென்றால் ஓப்பனிங் என்பது மிக மிக முக்கியம். ஓப்பனிங்கில் ஒரு அணி எப்படி தொடங்குகிறதோ அதேதான் அந்த போட்டி முழுக்க அந்த அணியின் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கும் தொடரும். இதற்கு விதிவிலக்காக ஒரு சில போட்டிகளில் மட்டுமே ஓப்பனிங்கில் சொதப்பினாலும் மிடில் ஆர்டர் மற்றும் கடைசி வரிசையில் களமிறங்கும் பேட்ஸ்மேன்கள் சிறப்பாக விளையாடி போட்டியை மொத்தமாக மாற்றிவிடுவார்கள். ஆனால் பொதுவாக பார்த்தால் ஒரு அணியின் வெற்றி என்பது அந்த அணியின் ஓப்பனிங் பேட்டிங்கை வைத்து ஓரளவுக்கு கணித்து விடலாம். ஆக இதே தாங்க இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பேட்டிங்கிலும் தென்பட்டது. ஏனென்றால் பேட்டிங்கில் இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மா அதிரடியோடு தொடங்கி வைக்க, பிறகு இவர் அவுட்டான பிறகும் கூட அதே அதிரடியை திலக் வர்மா போன்ற பேட்ஸ்மேன்களும் தொடர, இதனால் பாகிஸ்தான் அணிக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு என்பது எந்த இடத்திலும் தலை தூக்காமலேயே போய்விட்டது. அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடங்குவதற்கு முன்பே நாம் நமது சேனலில் பல வீடியோக்களில் கூறிவிட்டோம். இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியை வீழ்த்துவதற்கு எந்த அணியும் கிடையாது என்று கூறுவதை விட, இந்திய அணிக்கு சவால் கொடுப்பதற்கு கூட இந்த ஆசிய கோப்பை தொடரில் எந்த அணியும் கிடையாது, பாகிஸ்தான் அணி உள்பட. ஏனென்றால் இந்திய அணியை பொறுத்தவரையில் இப்போது அந்தளவுக்கு பலம் வாய்ந்த அணியாக மாறிவிட்டது. அதை பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த முக்கியமான போட்டியிலேயே இந்திய அணி இப்போது உறுதியும் செய்துவிட்டது. மேலும் இந்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை ஒரு கட்டத்தில் இந்திய அணி எளிதாக வீழ்த்திவிட்டதை அடுத்து புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி முதல் இடத்தை தக்க வைத்து கொண்டது. ஆகவே இந்திய அணிக்கு இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஓரளவுக்கு சவால் அளிக்கக்கூடிய அணியாக இருந்த பாகிஸ்தான் அணியவே இந்த போட்டியில் துளி கூட மதிக்காமல் துச்சமாக தூக்கி அடித்து எளிதாக வெற்றி பெற்று காட்டியிருக்கிறது இந்திய அணி. ஆக இந்த ஒரு போட்டியிலேயே தெரிந்துவிட்டது இந்த ஆசிய கோப்பை என்பது இந்திய அணிக்கு மட்டும்தான் என்று. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு சவால் கொடுக்கக்கூடிய அணிகள் இருக்கிறதா, அல்லது இந்த ஆசிய கோப்பை தொடரை இந்திய அணிதான் கைப்பற்றப் போகிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.